ஒரு சாட்சியை சொல்லி இருக்கிறேன். 7 ஆண் மக்கள் 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய கண்ணால பார்த்ததை நான் சொல்றேன். 3வது பையனுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்க குடியிருக்கிற வீட்டில் உள்ளுக்குள்ள படுக்கிறதுக்கு இடம் இல்லை. பெண்கள் உள்ள படுத்தாங்கன்னா ஆண்கள் வெளியே தான் படுக்கணும். அவ்வளவு குட்டியான வீடு. ராத்திரியானா எல்லாரும் கட்டில் தூக்கிட்டு வெளியே வருவாங்க. ஆண்கள் எல்லாருமே இல்லைன்னா பாயை விரித்து தரையில் படுப்பாங்க, வெளியில் படுப்பாங்க. இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ள, அம்மா 2 மகள்கள் உள்ள படுத்துருப்பாங்க, அப்பா உள்ள படுத்திருப்பாரு. கல்யாணமாகி 3வது பையனுக்கு கல்யாணமாகி ஒரு சிஸ்டர் உள்ள வர்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள வர்றாங்க. வந்தா அந்த கல்யாணமான அண்ணன் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா நம்ம எல்லாரும் லேடிஸ் எல்லாம் உள்ள படுப்போம், ஜென்ஸ் எல்லாம் வெளியே படுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, இல்ல உள்ளுக்குள்ள படுக்க முடியாது. உடனே அந்த கோச்சுக்கள், அந்த பொண்ணு அவங்க இப்படி இந்த சின்ன வீடா இப்படி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, எங்க வீட்டுக்கு வாங்கன்னா இழுத்துக்கல. கரெக்டா ஷார்ப்பா 4 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி அந்த சின்ன வீட்டுக்குள்ள முழங்கால் படிடுறாங்க. எத்தனை வருஷம்னா சரியா 1 இயர். 1 வருஷத்துல 1 நாள் கூட அந்த சிஸ்டர் காலையில 4 மணிக்கு எழும்பி முழங்கால் படிடாத நாளே இல்லை. 4 மணிக்கு எழும்பி நின்று ஏசப்பா சமூகத்துல ஆண்டவரை ஆராதிச்சுட்டு, ஆண்டவரே ஆண்களெல்லாம் வெளியில படுத்து கிடக்குறாங்க, ஆண்டவரே நாங்க உள்ள இருக்கிறோம், ஆனா எல்லாரும் ஒரு வீட்டில் உட்கார்றது மாதிரி ஒரு வீடை தாங்க, எங்களுக்கு இது எட்டாத உயரம், எங்க கணவனாருக்கு இது எட்டாத உயரம். அப்போ 1 இயர் சரியா 1 வருஷம் ஆகுது. டெய்லி டைரி எழுதுற பழக்கம். அன்னைக்கு அந்த 1 இயர் முடிகிற அன்னைக்கு முழங்கால நிக்கிறாங்க. காலையில 4 மணிக்கு முழங்கால நின்று கண்ணை முடி ஜெபம் பண்ணும் போதே ஒரு தரிசனத்தை போல ஒன்ன பாக்குறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல வயசான ஒருத்தர் ஒரு வெள்ளையும் ஒரு ஜிப்பா மாதிரி ஒரு அங்கியை போட்டுட்டு ஒரு பேப்பர் துண்டை மடிச்சு இந்த சிஸ்டருடைய கையில கொடுக்குறாங்க. உடனே இந்த சிஸ்டர் அந்த பேப்பர் துண்டை எடுத்து நிமித்து உள்ள பார்த்தா, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற வேர்டு எழுதப்பட்டிருக்குது அந்த பேப்பர். உடனே கண்ணை திறந்துட்டான். கண்ணை திறந்து பார்த்தா யாருமே இல்லை, கையில எந்த பேப்பரும் இல்லை. ஆனா அந்த பெரியவர் கொடுத்த அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, கர்த்தர் எனக்காக யாவையும். உடனே அன்றையிலிருந்து வீட்டுக்காக ஜெபம் பண்றதை நிறுத்திட்டாங்க. நன்றி மட்டும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே எனக்கு வீட்டை தந்ததற்காக நன்றி, எனக்கு வீட்டை தந்ததற்காக நன்றி, நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி. அந்த ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற கணவனார் எதேர்ச்சியா அவர் ஒரு பிசினஸ், சின்ன பிசினஸ் பண்றாரு. ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரரான ஒருத்தரிடத்துல ஒரு பிசினஸ் கிடைக்குது. அந்த பிசினஸ்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் 3 வருஷத்துக்குள்ள ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தார். எப்படிப்பட்ட வீடு அப்படின்னா, அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள அந்த மாதிரி ஒரு வீட்டை யாருமே அது வரைக்கும் கட்டினதில்லை. அவ்வளவு பிரமிக்கத்தக்க வீடு. ஸோ அந்த வீட்டினுடைய டெடிகேஷன், அந்த வீட்டினுடைய திறப்பு விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களும் வரணும், நீ ஒரு ஊழியக்கார, நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டிற்காக டெடிகேஷனுக்கு போகும்போது ஃப்ரெண்டு ஹால் திறந்து அப்படியே வாசல்ல இருந்து பார்த்தா, சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய வசனம் போடு வைப்பாங்கல்ல, சர்ச்சுக்குள்ள ஒரு பெரிய ஃபிளெக்ஸ்ல வசனம் வச்சா எப்படி இருக்கும், அந்த வீட்டையே ஆக்குப்பை பண்றது மாதிரி முன்னாடி ஒரு வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உடனே நான் அந்த சிஸ்டரை பார்த்து சொல்றேன், சிஸ்டர் வீடு ரொம்ப அழகா இருக்குது, ஆனா இந்த வசனம் இவ்வளோ பெருசா போட்டிருக்கிறீங்களே, சர்ச்சில் போடுறது மாதிரி கொஞ்சம் குட்டியாக அழகா ஃப்ரேம் பண்ணி வேணா நான் தரட்டுமா, அந்த மாதிரி போட்டா அழகா இருக்குமே அப்படின்னு. உடனே தான் இந்த சாட்சியை சொன்னாங்க. இந்த வசனம் சின்னதா போட வேண்டிய வசனம் இல்லை, இந்த வசனம் பெருசா போடணும். கர்த்தர் என் அங்கலாய்ப்பை கேட்டார், நான் குறிப்பிட்ட நேரத்திலே தேவன் எனக்காக வந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். உன் பிள்ளைக்காய் திறப்பிலே நிற்கிற, உன் குடும்பத்துக்காய் திறப்பிலே நிற்க, உன் எதிர்காலத்துக்காக திறப்பிலே நிற்கிற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜனத்தை விட்டு நீ வெளியே வா,
அந்த காரியங்களை விட்டு வெளியே வா, அந்த வேலை பளுவை விட்டு வெளியே வா, நீ என்னிடத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒரு டைம் இன்னைக்கு நீங்க எழுத போறீங்க, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க, பிளான் பண்ண போறீங்க. நான் நம்புறேன் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்க உயர்வை என்னுடைய கண்கள் பார்க்கும். நீங்களும் ஒரு நாள் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் அந்த நேரத்தில் உங்க முன்னாடி வந்து நிற்பார். இந்த நேரத்தை நீ எனக்காக செலவு செய்தாய் அல்லவா, நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் கண்டிப்பாக நிரூபிக்க போகிறார். கைகளை உயர்த்தி